சூப்பரான ஹோம்மேட் கரம் மசாலா பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா மெதுவாக மிதமான சூட்டில் வறுத்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்க போகிறோம். பொறுமையாக நம்ம மெதுவாக வறுத்து அரைக்கணும். இந்த பவுடரை கொஞ்சம் கருவுனாலும் அந்த ஸ்மெல்லு டேஸ்ட்டு எல்லாமே மாறிடும். நான் யாருமே சேர்க்காத 2 இன்க்ரீடியண்ட் நான் இதில் சேர்த்துருக்கேன். யாருமேனா நம்ம கடையில் வாங்கக்கூடியதில் கண்டிப்பாக அதை சேர்க்க மாட்டாங்க, ஆனால் நான் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லி 2 டம்ளர், அதாவது குட்டி டம்ளர் நான் வச்சுருக்கேன், அதில் 2 டம்ளர் எடுத்துக்கிறேன். அதாவது நீங்கள் மல்லி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்தீங்க அப்படின்னா மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன். நான் உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. இப்போ மிளகு 4ல் 1 பங்கு. இப்போ நான் 2 டம்ளர் எடுத்ததுனால 1/2 டம்ளர், குட்டி டம்ளரில் 1/2 டம்ளர் என்ன எடுத்துருக்கேன்னா மிளகு எடுத்திருக்கேன். அதையும் நம்ம வறுத்துக்கணும். அடுத்தது 3/4 டம்ளர் பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். சோம்புன்னு சொல்லுவோம்ல, பெருஞ்சீரகம். இப்போ 2 டம்ளர் எடுத்தனால 3/4 டம்ளர் என்ன பண்ணிக்கிறேன்னா பெருஞ்சீரகம். அப்புறம் 1/4 டம்ளர் ஜீரகம். நெக்ஸ்ட்டு கிராம்பு 7லேருந்து 8 நம்பர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பட்டை நல்லா இந்த 2-3 துண்டு எடுத்திருக்கேன். இதேமாரி இந்த சுருள் பட்டை எடுத்திருக்கேன். அதையும் இது எல்லாமே மிதமான சூடு, ரொம்ப ரொம்ப சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை ஒரு 3 நம்பர் எடுத்திருக்கேன். ஃப்ளேவர் கம்மியாக வேணுன்னா நீங்கள் ஒரே ஒரு இலை கூட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கல்பாசி, அன்னாசிப்பூ, 4-5 முந்திரி, 5-6 காய்ந்த மிளகாய், கொஞ்சமாக கசகசா, ஒரு டீஸ்பூன் கசகசா. இது எல்லாத்தையுமே சேர்த்து இதெல்லாம் நான் இப்போ ஸ்டவ்வே ஆஃப் பண்ணிட்டேன். நான் அப்படியே அந்த சட்டி சூட்லேயே தான் வறுக்கிறேன். இப்போ நீங்கள் எல்லாத்தையுமே முதல்ல வறுத்ததெல்லாம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் கடைசியில் இப்போ போட்ட எல்லாத்தையுமே நான் சும்மா அந்த சட்டி சூட்லேயே தான் வறுத்து நல்லா மொறுன்னு வறுத்து எடுத்துக்கணும். காய்ந்த மிளகாயும் நீங்கள் நல்லா மொறுன்னு வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பவுடர் உங்களுக்கு நைஸாக இருக்கும். அப்புறம் ஜாதிக்காய் சேர்த்துருக்கேன், ஒரு பிஞ்சு சேர்த்துருக்கேன். அதை எதுலேயும் சேர்க்க மாட்டாங்க, நம்ம கரம் மசாலா எல்லாம் வாங்குறதுல கண்டிப்பாக சேர்க்க மாட்டாங்க. முந்திரி கசகசா எதுலேயும் சேர்க்க மாட்டாங்க, நான் சேர்த்துருக்கேன். இது சூப்பராக இருக்கும். உங்களுடைய குருமா ரெசிபி எல்லாமே, கிரேவி ரெசிபி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த கரம் மசாலா பவுடர் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க. வெஜிடேரியன் பீப்புளாக இருந்தீங்கன்னா இது ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம ரொம்ப கம்மியாக சேர்த்தா தான் அது நல்லாயிருக்கும் நமக்கு. நான்வெஜ்ஜில் உங்களுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்குங்க. இந்த ஒரு கரம் மசாலா பவுடர் உங்களுடைய எல்லா நான்வெஜ் ஐட்டத்துக்கும் சூப்பராக இருக்கும். அது கண்டிப்பாக ஷோராக சொல்கிறேன். அதுபோல் மல்லியும் வறுத்து நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் சில விதமான வெரைட்டி ரைஸு அதுக்கப்புறம் குருமாவுக்கும் மிக்ஸ் பண்ணுவேன். கண்டிப்பாக இது போல் மசாலா பவுடரை பற்றின விஷயங்கள்லாம் தெரியணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.